வணக்கம், நான் உங்கள் சங்கர்லிங்கம் எஸ்டெக் ரிவ்யூஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரி, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஆக்சசரி, ஒரு யூசர் ரிவ்யூவோட இந்த ஆக்சசரியை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூவோட இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் என்னோடய ஒய்ஃபுமே இதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ஆக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸியோட வாட்ச் அல்ட்ரா, இந்த ப்ரீமியம் வாட்ச் அல்ட்ரா தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்ப்போம், டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. இது மேலே இருக்க லிட்டு, இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளுக்குள்ள 2 பொட்டி இருக்கு. இது ஒரு பொட்டி இருக்கு, இது ஒரு பொட்டி இருக்கு. இந்த பொட்டிக்குள்ளார தான் நமக்கு வந்து வாட்சோட ஹெட்டு மட்டும் தனியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு பொட்டி இருந்துச்சு. அந்த பொட்டிக்குள்ள வாட்சோட கேபிள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பெட்டிக்குள்ள வாட்சோட ஸ்ட்ராப் வந்துருந்துச்சு. இந்த ஸ்ட்ராப் நான் ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸ் மாதிரி அப்படியே வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட ஸ்ட்ராப் மாதிரியே இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் முடிஞ்சு பாக்ஸை தள்ளி வச்சுட்டு வாட்ச்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வாட்சு. வாட்சை நான் ஸ்ட்ராப்பை வந்து மாட்டியே வச்சிருக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது கேபிள். ஆக்சுவலா எல்லா சார்ஜர்ஸும் இவங்களோட வாட்ச் சார்ஜர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாட்ச் 4, வாட்ச் 5, வாட்ச் 6, வாட்ச் 7, இப்போ வாட்ச் அல்ட்ரா வரைக்கும் ஒரே மாதிரியான சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே மாதிரியான சார்ஜ் டைம் தான் ஆகுது. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஐ ஹோப் இது வந்து 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்ச் அல்ட்ரா. ஃபர்ஸ்ட் வாட்சோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.73 இன்ச்சஸ். 3.73 இன்ச்சஸ்னா என்னங்க, 49 மில்லிமீட்டர். அதாவது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா யூஸ் பண்ணியிருந்தாலோ அதை பார்த்துருந்தீங்கனாலோ அதோட அதே சைஸில் இந்த டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க சாம்சங் வாட்ச் அல்ட்ராவில். CPU ஸ்பீடு, CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.6 GHz தான் கொடுத்துருக்குறாங்க. CPU ஸ்பீடு நார்மலாக இது எதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் 32 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் இருக்குங்க. இது வந்து மற்ற வாட்சுகள், அதாவது வாட்ச் 7, வாட்ச் 6 இதில் எல்லாம் இதை விட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 GBலேருந்து 32 GB வரைக்கும் ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. வாட்ச் அல்ட்ராவில் ரேம்னு பார்த்தீங்கன்னா 2 GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஜென்ரேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 GB ஆஃப் ரேம் இருக்கும், 1 GB ஆஃப் ரேம் இருக்கும். இதில் 2 GB ஆஃப் ரேம் கொடுக்குறாங்க. அதனால ஓவரால் வாட்சே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ரைட்டு, அடுத்து சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சென்சார் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா சென்சாருமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, பேரோமீட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்குது, பயோமெடிக்கல் இம்பிடன்ஸ் சென்சார் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. வரிசையாக அது ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது என்னென்ன சென்சார்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் வந்து வெர்ஷன் 5.3 இருக்குங்க. அதனால ஒரு ஃபாஸ்டர் பேரிங் கிடைக்குது நம்ம ஃபோனுக்கு. புதுசாக நீங்கள் செட் பண்ணுறதாகட்டும், ஒரு அப்டேட் பண்ணுறதாகட்டும், என்னன்னாலும் மற்ற வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்டராக அப்டேட் ஆகுது. ரொம்ப ஈஸியராக, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது UI யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக சொல்ல போனால் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? வாட்ச் பெருசாக இருக்குது, அதனால 100 மணி நேரம் பவர் சேவிங் மோடில் இருக்கும்னு சாம்சங்கில் சொல்கிறாங்க. 80 மணி நேரம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இருக்கும்னு சொல்கிறாங்க. 60 மணி நேரம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோடு இருக்கும் அப்படின்னு அவங்களோட கிளைம். பட் 2 நாளாக இந்த வாட்சை யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பேட்டரி லைஃப் வருது. யூஸ்வலாக சாம்சங் வாட்ச் வந்து ஒரு நாளே வராது, அதுக்குள்ளே வந்து பேட்டரி லைஃப் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பட் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் 1 டே வந்து கன்ஃபார்ம்டாக பேட்டரி லைஃப் இருக்குது. கேட்டுக்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வர இது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாகவே எடுத்து காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், நம்மளோட எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது செகண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இமீடியட்டாக இதில் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்க வாட்ச் மாதிரி இல்லாமல் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸில் வந்து நீங்கள் நடுவில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி இமீடியட்டாக எக்ஸசைஸ் மோடுக்கு போகலாம். மேலே இருக்கிறது ஹோம் கீ, கீழே இருக்கிறது பேக் கீ. இதுதான். இதை தவிர்த்து இந்த UI பார்த்தீங்கன்னா புதுசான யூஐயாக இருக்குது. இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இதில் வந்து உங்களோட ஆப்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆயிடுது. இதில் 2வது நான் புதுசாக பார்த்தது, இப்போதைக்கு இந்த வாட்சில் அதுவாகவே வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ECG BP மானிட்டரிங். ECG BP மானிட்டரிங் 2மே இருக்குது, ஆனால் இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
ஏன்னா இதை வச்சு நாங்கள் நேற்று பிபியும் செக் பண்ணி பார்த்தோம், இசிஜியும் செக் பண்ணி பார்த்தோம். நார்மலாக இருக்க பர்சனுக்கு ஒரு பிபி செக் பண்ணும்போதோ ஒரு இசிஜி செக் பண்ணும்போதோ அவருக்கு ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் இருக்குது அப்படின்னு வருது. அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்க மாதிரி காமிக்குது சாதாரண ஒரு உட்கார்ந்துருக்க ஒரு ஆளுக்கு செக் பண்ணும்போது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம், டாலிக்கடி பாடலை. ரெண்டாவது, இந்த வாட்சில் வந்து நான் சொன்ன மாதிரி பயோமெடிக்கல் இம்பிடன்ஸ் சென்சார் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு பேட்டரி ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட பேட்டரி ஸ்கோர். அதை நீங்கள் இங்கேருந்து தொட்டிட்டு ஃபோனில் வந்து கேலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பாடியோட பேட்டரி ஸ்கோரை அதுவாகவே எனர்ஜி லெவல்ஸோட கம்பைன் பண்ணி காமிக்குது. ஒரு 4 பயோமெடிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வச்சு அந்த பாடியோட என்ன அனாலிசிஸ் பண்ணுது, அதாவது ஃபேட் எவ்வளோ இருக்குது, நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் அதுவாகவே கால்குலேட் பண்ணி ரத்தத்தில் எது இருக்குன்னு சொல்லி கொண்டாந்து முன்னாடி நமக்கு ஒரு ஸ்கோர்னு கொடுக்குது. இந்த ஸ்கோர் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி, காலையில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், சாயந்தரம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோங்கிற ஆக்டிவிட்டி ஸ்கோர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதா அந்த எனர்ஜி ஸ்கோர் ஆர் பேட்டரி ஸ்கோர் ஆஃப் அவர் பாடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது. ஜிபிஎஸ் இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால நம்ம வாக் பண்ணுற அந்த வாக்கிங் மேப் அழகாக வருது. வாக் பண்ணுறதுக்கான இம்பிடன்ஸ், வாக் பண்ணுறது ஒன்று நமக்கு வந்து வாக் பண்ணுறதோட ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ண முடியுது. ரொம்ப ஸ்பீடாக அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நீங்கள் புல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் ஆஃபுக்கு இங்கே டாகிள் பண்ணுற பட்டன் இருக்குது. இது பவர் சேவ் மோட் ஆன், இது பவர் சேவ் மோட் ஆஃப், அதுக்கும் பட்டன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா இங்கே டேரெக்டாக இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். மேலேருந்தே நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போக முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சவுண்டை ஆன் பண்ண ஆஃப் பண்ண இந்த வாட்சோட சவுண்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற எல்லாமே இதுலேருந்தே பண்ண முடியும். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஸோ இது வந்து வாட்சோட பிரைட்னஸை உங்களால் ஃபுல் பிரைட்னஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வாட்சில் வந்து 3000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3000 nitsையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரை விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரில் அட்ஜஸ்ட் ஆகிட்டும் இருக்குது. நான் காமனாக வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரில் தான் விட்டுருந்தேன். இது எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் டிக்ரீஸும் பண்ண முடியுது, இன்க்ரீஸும் பண்ண முடியுதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் டார்ச் லைட் இருக்குது. ஸோ டார்ச் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வெள்ளை ஆயிரும். இதில் வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வர்ச்சுவல் பெசல் இருக்குது. அந்த வர்ச்சுவல் பெசலை நீங்கள் இப்படி சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் டிக்ரீஸும் ஆகுது. இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றதுக்கு இந்த வர்ச்சுவல் பெசல் அப்படி சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகுது. இது டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணலாம். பல கண்டிஷன்ஸில் வந்து நம்ம வாட்சில் டார்ச் லைட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது, டார்ச் லைட்டுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மோடு. இந்த மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எதுவும் தண்ணிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்விம் பண்ணுறீங்க, பூல் ஸ்விம் பண்ணுறீங்கன்னா இந்த மோடை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி வாட்ச் வந்து ஒன்றுமே ஆகாமல் நீட்டாக சேவ் ஆகிக்குங்க. அதுக்கு தான் இந்த மோட். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து வாட்டர் உள்ளே இருக்குது அதை வெளியே வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இந்த வாட்டர் லாக் மோட்லேருந்து வெளியே வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டு எமிட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வாட்டரை வெளியே எஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சவுண்டு. இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வாட்சை ஷேக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்சில் இருக்க தண்ணி பூரா வெளியே வந்துடும். இது வந்து ஜிபிஎஸ் ஆன் ஆஃப், இது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ்க்கு, இது ஏர்பிளேன் மோடுக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்க குவிக் டாகிள்ஸ். இதில் குவிக் டாகிள்ஸ் தவிர்த்து ரைட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வரும். இது என்ன நமக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருந்திருக்கோம், நம்மளோட ஆக்டிவ் கேலரிஸ் என்ன, டோட்டல் கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து அப்படிங்கிறது இது ஒரு சின்ன டீட்டெயிலாக நமக்கு கொடுக்குது. இதிலே நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணி அதை பொறுத்தும் நீங்கள் வேலை பார்க்க முடியும். இது நான் உங்களுக்கு சொன்ன பிளட் ப்ரெஷர் அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டேபு. இதில் நீங்கள் இதை கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியும். இதை கையில் கட்டினோம்னா பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இசிஜி. இசிஜி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக ஸ்னக்காக ஃபிட்டில் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபிங்கரை ரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இசிஜி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
இது வந்து ப்ராப்பராக ரெஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் நமக்கு வந்து என்ன இசிஜி ரெக்கார்டிங்கோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு சின்ன இசிஜி ரெக்கார்டிங்காக ஒரு பிடிஎஃபாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்கள் டாக்டருக்கு அனுப்புகிறனாலும் அனுப்பலாம். பட் இந்த இடத்துல இந்த இசிஜியும் இந்த பிபியும் தான் எனக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு நார்மலான ரிசல்ட் கொடுக்காம இன்அக்யூரேட் ரிசல்ட்ஸ் நிறைய தடவை கொடுத்துச்சு. ஸோ இதை ட்ரஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த சாம்சங் வாட்சை ஆஸ் அ ரிவ்யூவர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இந்த வாட்ச் அல்ட்ரா சாம்சங் சீரீஸ் ஆஃப் வாட்சஸ் நான் யூஸ் பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது பூரா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச்சு சீரீஸ் 3லேருந்து ஆரம்பித்து வாட்ச் அல்ட்ரா வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சீரியஸ் சாம்சங் வாட்ச் யூஸரோட ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறனால தான் இப்போ என்னோட ஒய்ஃபையும் இந்த ஷூட்டுக்கு கூட்டிகிட்டே வந்திருக்கேன். அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். வணக்கம். வணக்கம்டா மாப்ள, தேனியிலேருந்து சொல்லுங்க. இப்போ இந்த சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணுறதுல பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? மார்னிங் நம்ம சார்ஜ் டே பிஃபோர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுநாள் வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்கும் பேட்டரி. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அடுத்து இந்த வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு ஃபீல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நான் போட்டே எல்லா வேலையும் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த வாட்சோட டியூரபிலிட்டி, இந்த சாம்சங் சீரீஸ் வாட்சஸோட டியூரபிலிட்டி எப்படி இருந்திருக்கு? அதாவது கீழே போடுறது, தண்ணிக்குள்ள போடுறது, அதே மாதிரி இடிக்கிறது 70-80% ஓகே. 80% ஓகே. எத்தனை வருஷமா வந்து சாம்சங் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2.5 years. 2-3 வாட்ச் 4 யூஸ் பண்ணுங்க. வாட்ச் 4 யூஸ் பண்றீங்க. ஸோ வாட்ச் 4லேயே வந்து உங்களுக்கு நல்ல டியூரபிலிட்டி கிடைச்சிருக்கு, நல்ல பேட்டரி லைஃப் இருக்கு, நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருந்திருக்கு. இப்போ இந்த வாட்சை வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ வாக்கிங்க்கு யூஸ் பண்ணும்பொழுது இதுலேயும் ஜிபிஎஸ் டேட்டாலேருந்து உங்களுக்கு அக்யூரசிலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா? எனக்கு கரெக்டாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வாட்ச்ல கால்ஸ் பேசியிருக்கீங்களா? கால் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக தான் நான் மெயினாக வேர் பண்ணது. இப்போ எப்பவுமே இது கனெக்டடா இருக்குமா, இல்லை அடிக்கடி கால் கனெக்ஷன் கட்டாய் போயிருமா, ப்ளூடூத் கட்டாய் போயிருமா? ப்ளூடூத் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்போ வாட்சை நீங்க கையில கட்டியிருக்கீங்க, இந்த ஃபோன் வந்து வீட்டுக்குள்ளார இருக்கு, அப்ப உங்களுக்கு கவரேஜ் இருக்குமா? ப்ளூடூத் கவரேஜ் இருக்கும் ஒரு 10 மீட்டர் ரேடியஸ்க்கு இருக்கும். இது வந்து வாட்ச் 4க்கு அவ்வளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. பட் ஓவராலா இந்த வாட்சோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்திருக்கா? ஆஸ் a சாம்சங் என்னோட யூஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. டன். தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot. இப்போ நம்ம அந்த சாம்சங் யூசர்கிட்ட இருந்தோம் அந்த ஒரிஜினலாக அந்த வாட்ச் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாட்ச் வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா இந்த வாட்சுக்கு வந்து ஒரு 6.5 கொடுக்கலாம். ஏன் 6.5 நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் என்னையை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் சென்சர், அந்த இசிஜி, பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சொதப்புறாப்பில் தான் தெரியுது. மற்றபடி இந்த வாட்ச்சு ஒரு நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டியான வாக்கிங், ரன்னிங், ஹைக்கிங், ஸ்விம்மிங், அதே மாதிரி இந்த வாட்சை வந்து காலுக்காக யூஸ் பண்ணுறது, கால் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அது மாதிரி ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கான். ஆனால் ஜென்ரலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 4000 5000 ரூபாய்க்கு இன்றைக்கி கிடைக்கிது. அதுக்குன்னு நம்ம அந்த 62000 63000 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ சாம்சங் ஆப்பிளுக்கு டைரக்ட் காம்படிட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சாம்சங் பண்ணியிருக்காங்க, பட் ஆப்பிள் அல்ட்ராவுக்கு டைரக்ட் காம்படிட்டராக இதை சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ வாட்ச் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட இஷ்டம். இதுதான் எங்களோட சாம்சங் வாட்ச் அல்ட்ராவோட டீட்டெயில் ரிவ்யூ. தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எஸ்டெக் ரிவ்யூஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot.